வணக்கம். இது உங்கள் தமிழ் மெனு சேனல். நான் ஃபிலோ பாரதி. எல்லா மலையாளிகளுக்கும் என் ஹிருதயம் நிறைந்த ஓணாசம்சகள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கேரளா ஸ்டைல் உள்ளித்தியல். ஓணம் விருந்தில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்குது. அதில் இந்த சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுற உள்ளித்தியல் என்னோடய பர்சனல் ஃபேவரேட். அதோட சுவை, மனம், திடம் அல்டிமேட்டாக இருக்குங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. உள்ளித்தியல் பண்ணுறதுக்கு முதல்ல தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். 1/2 கப் துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி நம்ம 100 கிராம் சின்ன வெங்காயம் வச்சு உள்ளித்தியல் பண்ண போகிறோம். கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து தேங்காய் நல்லா பொன்னிறமாகணும், நல்லா டார்க்காக பொன்னிறமாகணும். அந்த அளவுக்கு தீஞ்சு போயிடக்கூடாது. ஆனால் அதோட கலர் நல்லாவே இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டு ஆற விட்டுக்கோங்க. மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இது இப்படி தீஞ்சு போகிற அளவுக்கு வறுக்கிறதுனால தான் அதுக்கு பேர் தீயல். ஆனால் தீஞ்சு போயிடக்கூடாது. ஓகேங்களா? இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை 1 கப் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி மண் சட்டியில் தாங்க இந்த உள்ளித்தியல் பண்ண போகிறோம். உள்ளித்தியலுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் வித்தியாசமாக இருக்கும், நல்லெண்ணெய் ஃப்ளேவர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ 3 டேபிள் ஸ்பூன் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு. இந்த கடுகு நல்லா பொரியணுங்க. ஒரு 10லேருந்து 15 வெந்தயம், 2 காய்ந்த மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 பல் பூண்டை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த கடுகு வெந்தயம் பூண்டுவே அவ்வளோ வாசமாக இருக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 10-15 கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்த கையோட 100 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ரொம்ப முருக விட்டுறாதீங்க கருவேப்பிலையை. ஸோ இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி சுண்டு வரணும். ஒரு 2 பச்சை மிளகாயை நறுக்கி அதையும் சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயம் அப்படியே இந்த எண்ணெயிலே வதங்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் இந்த சின்ன வெங்காயத்தை வதக்குங்க. நல்லா கிட்டத்தட்ட சுருங்கி வந்துடுச்சு சின்ன வெங்காயம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் காயத்தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த புளி தண்ணியிலே இந்த சின்ன வெங்காயம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா இந்த புளி தண்ணியை கொதிக்க விடுங்க. அந்த மசாலாவோட சேர்ந்து பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும். இடையில ஒரு தடவை இந்த மாதிரி திறந்து கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண வேண்டாம். ஸோ 12 நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெய்லாம் பிரிஞ்சு பக்காவாக ரெடி ஆகிருக்குதுங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க விழுது மிக்சர் ஜாரையும் லைட்டாக அலசி அந்த தண்ணியை சேர்த்துட்டு, ரொம்ப ஜாஸ்தி தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். இது நல்லா தொக்கு மாதிரி நல்லா திக்காக அந்த மாதிரி தான் இருக்கணும். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இந்த தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில கொதிச்சா போதும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடும். ஃபைனல் டச்சாக 1 டீஸ்பூன் வெல்லத்தூள் அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டிங்கன்னா பிரமாதமான ஒரு உள்ளித்தியல் ரெடிங்க. தேங்காவை நம்ம நல்லா வறுத்துட்டோம், அதனால தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் அது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. பாருங்கள், பிரமாதமாக எண்ணெய் பிரிஞ்சு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த உள்ளித்தியலில் தக்காளி சேர்க்காததுனால அது போக எண்ணெய், புளிப்பு, காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால இதை நீங்கள் நிறைய நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக போட்டு சாப்பாட்டில் போட்டு பரட்டி சாப்பிட்டாலே போதும். இதுக்கு அப்பளம், இந்த மாதிரி சீனி அவரைக்காய் வத்தல், சுண்டை வத்தல் பொரிச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், தட்டாக சோறு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி இது நல்லா திக்காக தாங்க இருக்கும். இதை அப்படியே நல்லா சோறில் பரட்டி எடுத்து சாப்பிட்டா புளிப்பு, காரம், இனிப்புன்னு அட்டகாசமாக இருக்குங்க. கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம். எல்லாரும் இந்த வீடியோவை ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். விஷ் யூ ஆல் ஹாப்பி ஓணம்.